உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளரை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். அது குறித்து பேச இருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடை அடுத்து இருக்கிற பூதங்குடியை சேர்ந்தவர் நாம் தமிழர் கட்சியினுடைய மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்கள். அந்த பூதங்குடியில் தொடர்ச்சியாக திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு கள்ளச்சாராயம் விற்று கொண்டிருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் சிவா பிரகாஷ், அதாவது தொப்பி சிவாவாம். அவருக்கு ஏன் தொப்பி சிவா என்று பெயர் வந்தது என்றால், ஒரு முறை திருட்டுத்தனமாக காவல் நிலையத்துக்குள் பூந்து இன்ஸ்பெக்டரோட தொப்பி எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு விதவிதமாக புகைப்படங்கள் எடுத்து அதை இணையதளங்களில் பதிவிட்டு இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பதிவிட்டு ஒரு பெரிய அலம்பல் செய்தார். தான் ஒரு போலீஸ்கார மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்துருந்தார். அதனால் அவருக்கு தொப்பி சிவான்னு பேரான். ஆனால் விற்கிறது சாராயம். அண்ணன் தம்பி சிவாவும் பிரகாஷும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் மிரட்டி சாராயம் விற்று கொண்டிருந்தார்கள். கடந்த தைப்பூசத்து அன்னைக்கு டாஸ்மார்க் கடைகள் மூடப்பட்டிருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் டாஸ்மார்க் சரக்குகளை கொண்டுகிட்டு வந்து ரோட்டில் வச்சு அவங்க விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க திருட்டுத்தனமாக. திருட்டுத்தனமான என்ன, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை துணை ஆய்வாளர் செல்வம், காவல்துறை ஆய்வாளர் பாலாஜி, இவங்க ரெண்டு பேரினுடைய ஆசீர்வாதத்தால் எந்த அச்சமும் இல்லாமல் நடு ரோட்டில் வச்சு விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த பகுதியில் வந்த போகிறவங்களையெல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அதை தட்டி கேட்டு இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்கள். உடனே அன்று இரவு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கற்களை நிறைய எடுத்துக்கிட்டு போய் பாஸ்கர் புதிதாக வீடு கட்டி இப்போ தான் புதுமனை புகுவிழா நடத்தி இருக்கக்கூடிய அந்த புது வீட்டில் சரமாரியாக இரவு நேரத்தில் கல்லை கொண்டு வீசி இருக்கிறார்கள். அது முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடிகள்லாம் நொறுங்கி கீழே விழுந்திருக்கு. அதை பாஸ்கர் செல்ஃபோனில் படம் பிடிச்சிருக்கார். இவர்கள் ஆட்களை கூட்டிகிட்டு போய் அங்கே நின்று கல் எரிஞ்சது, இவங்க ரெண்டு பேரும் கெட்ட வார்த்தையில் கண்ணா பின்னான்னு பேசுனது, இது எல்லாமே அந்த வீடியோவில் பதிவாயிருக்கு. அதை கொண்டுகிட்டு போய் இரவோடு இரவாக காவல் நிலையத்தில் கொண்டு போய் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் பாஸ்கர். இது கடும் கோபத்தை இந்த சிவாவுக்கும் பிரகாஷுக்கும் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் சம்பவ இடத்துக்கு அடுத்த நாள் காவல்துறையினர் இதை பற்றி விசாரிப்பதற்கு அழைத்திருக்கிறார்கள். உடனே பாஸ்கர் காவல் நிலையத்துக்கு போயிருக்கார். போகும்போது சங்கர் என்பவரும் பிரகாஷ் என்பவரும் கையில் அருவாள் வைத்து கொண்டு காவல் நிலைய வாசல்லையே அந்த பாஸ்கரை மடக்கி மடக்கி வெட்டி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இருவரும் வெட்டியதில் 6 வெட்டுக்கள் அவர் மேலே விழுந்திருக்கு. 24க்கும் மேற்பட்ட தையல்கள் அவருக்கு போடப்பட்டிருக்கு. இரத்த வெள்ளத்தில் பாஸ்கர் அங்கே விழுந்திருக்காரு. அதுக்குள்ளே பொதுமக்கள் சுற்றி வளைச்சிட்டாங்க. அந்த பாஸ்கரினுடைய மகன் சஞ்சய் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். அவங்க பொதுமக்கள் எல்லாம் இருவரையும் விரட்டி இருக்கிறார்கள். பிரகாஷ் 2 வீலரில் அங்கேருந்து தப்பிச்சிருக்காரு. ஆனால் இந்த சங்கர் ஓடி இருக்காரு. ஓடினவரை எடறி குப்பரை கீழே விழுந்து பொதுமக்கள் அவரை மடக்கி பிடிச்சிட்டாங்க. பிடித்ததும் பாஸ்கரினுடைய மகன் சஞ்சய் அவரை இழுத்து கொண்டு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார். அதாவது குற்றவாளிகளை பிடிப்பதற்கு துப்பில்லை யாருக்கு, போலீஸுக்கு. குற்றவாளி இவர்கள்தான் என்று தெரிந்தும் அவர்களை கைது செய்யாத
ஒரு நிலையில விரட்டி பிடிப்பதற்கு முடியாத அந்த காவல்துறைக்கு சஞ்சய் பொதுமக்கள் இணைந்து ஒரு குற்றவாளியை பிடிச்சி கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததும் அந்த காவல் ஆய்வாளர் பாலாஜியும் காவல் துணை ஆய்வாளர் செல்வம் 2 பேரும் தொடர்ச்சியாக பிரகாஷ் கிட்டையும் சிவா கிட்டையும் மாமூல் வாங்குகிற மாமூல் காவலர்கள் இவங்க என்ன செய்வாங்க? இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஈனத்தனமான வேலையை, ஒரு கேவலமான வேலையை, ஒரு 3ஆம் தரமான வேலையை அவங்க செஞ்சாங்க. அது என்ன வேலை தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை. எவன் பாஸ்கரை அருவாளை கொண்டு வெட்டினானோ அவன் மேல வழக்கு பதிவு செய்வதற்கு பதிலாக, அவனை சிறைப்படுத்துவதற்கு பதிலாக, அவனை ஸ்டேஷன் பெயில்ல அவனை உடனே வெளியில விட்டுட்டாங்க. சங்கரை உடனே வெளியில விட்டுட்டாங்க. அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். சங்கர் ஒரு வீரன் போல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில போறான். சங்கரை பிடித்து கொண்டு வந்து கொடுத்தான் பாருங்க. யாரு? வெட்டுப்பட்ட பாஸ்கரின் மகன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாணவன். அவன் மேல வழக்கு போட்டு அவனை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இது எப்படி இருக்குது பாருங்க. திமுக அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ணன் மதிப்புக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை எப்படி வந்து டிஜிபி ஆபீஸ் வாசல்லையே வச்சு ஒரு 4 பேர் சேர்ந்து தாக்கினார்கள். தாக்குனவர்களை விட்டுவிட்டு தாக்கப்பட்டவர் யாரோ அவரை கைது செஞ்சு குண்டாசுல தூக்கி வச்சாங்க பாருங்க. அதே மாதிரி இருக்கு இந்த சம்பவம். ஏங்க, கண்ணுக்கு முன்னாடி பட்ட பகல்ல காவல் நிலைய வாசலில் வைத்து சங்கர் என்பவரும் பிரகாஷ் என்பவரும் நாம் தமிழர் கட்சியினுடைய மயிலாடுதுறை மாவட்ட தலைவரை அருவாள் கொண்டு வெட்டி இருக்கிறார்கள். அந்த வெட்டினதுல ஒரு ஆளை பொதுமக்கள் பிடிச்சு கொடுத்துருக்காங்க. பிடிச்சு கொடுத்ததுல பாஸ்கருடைய மகனும் இருக்கான். அந்த வெட்டினவனை ஸ்டேஷன் பெயில்ல உடனே வெளியில விட்டுட்டு பாஸ்கர் மகன் மேல வழக்கு போட்டு இந்த காவல்துறை ஆய்வாளர் மாமூல் மன்னன் பாலாஜியும் மாமூல் மன்னன் இந்த துணை ஆய்வாளர், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் செல்வமும் இன்ஸ்பெக்டர் பாலாஜியும் அவரை வந்து வெளியில விட்டுருக்காங்க. இது எப்படி? இது நான் கேட்கிறேன். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஒரு நேர்மையான எஸ்பி இருக்கார். அவர் பேர் வந்து ஸ்டாலின். டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவினுடைய மரணத்தை விசாரணை செய்த ஒரு நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மாவட்டத்தோட எஸ்பியா இருக்கார். அவருக்கு கீழே வேலை செய்கிற இந்த பூதங்குடி காவல் நிலையத்தை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் செல்வமும் இன்ஸ்பெக்டர் பாலாஜியும் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் பொது வெளியில் பப்ளிக்கா வித்துக்கிட்டு இருக்கிற 2 பேருக்கு ஆதரவாக அவர்களிடம் மாமூல் வாங்கி கொண்டு செயல்படுகிறவர்களா அவர்கள் இருக்கிறதுனால குற்றவாளிகளை இன்றைக்கு தப்பிக்க வைத்துவிட்டு குற்றவாளியை பிடித்து கொண்டு வந்தவனை கைது செஞ்சிருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மதிப்புக்குரிய தம்பி தமிழன் காளிதாஸ் அவர்கள் போய், இது என்னங்க, இது அநியாயமா இருக்கு, அவர்கள் ஒருவனை காவல் நிலையத்துக்கு முன்னால அருவாளை வச்சு வெட்டியிருக்காங்க. 6 வெட்டு பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில வெட்டிட்டு அருவாளோடு ஓடினவனை பிடிச்சி கொண்டாந்து கை உடம்பெல்லாம் ரத்த தெரிச்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொண்டு வந்து காவல் நிலையத்தில் கொடுத்தா அவனை நீங்க வெளியில விட்டுட்டீங்க. பிடிச்சி கொண்டாந்து கொடுத்தவரை, அதுவும் பாதிக்கப்பட்டவருடைய மகனை மேல எஃப்ஐஆரை போட்டு அவனை தூக்கி சிறையில் வச்சிருக்கீங்களே, எப்படிங்க நியாயம் அப்படின்னு கேட்டபோது அந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் செல்வம் வந்து சொல்லியிருக்காரு, எஸ்பி சொல்லி தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்பி சொல்லாமல் நாங்கள் இதை செய்வோமா? எஸ்பி தான் அந்த பாஸ்கரினுடைய மகன் சஞ்சயை கைது செஞ்சு உள்ள வைங்க, அந்த சங்கரை வெளியில விட்டுருங்கன்னு சொல்லி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் இதை நான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தமிழன் காளிதாஸை மிரட்டி இருக்கார். உன்னால என்ன பண்ண முடியும்? அதை போய் பண்ணிக்க. நீ என்ன செஞ்சிருவ? நீ என்ன காளிதாஸ், நீ என்ன ஆகுன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ தலையிடுற, என்ன பண்ணுவேன் தெரியுமா உன்னை அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசி இந்த சப் இன்ஸ்பெக்டர் செல்வம் மிரட்டி இருக்கிறார். அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதி பிரச்சனை. அவருக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆதிக்க சாதி உணர்வோடு
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை எப்பொழுதுமே அவர் ஆதிக்க சாதி உணர்வோடு மிரட்டுகிற தொனியில தான் அவர் வந்து நடத்துறார். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். இந்த பாதிக்கப்பட்ட பாஸ்கராக இருக்கட்டும் அல்லது பாஸ்கரை வெட்டிய சங்கர் சிவா என்கிற கள்ளச்சாராயம் விற்கிற அந்த சாராய வியாபாரிகள், இவர்களெல்லாம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். செல்வமும் பாலாஜியும் ஆதிக்க சாதியினர். அதனால ரொம்ப திமிரா சாதிய மேலாதிக்க உணர்வோடு இவர்களை மிரட்டுறது, அந்த பகுதியில் வந்து ரொம்ப ரவுடி மாதிரி நடந்து கொள்வதெல்லாம் இயல்பாகவே சப் இன்ஸ்பெக்டர் செல்வத்துக்கு இருக்கிறது. இது வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அல்லது டிஎஸ்பிக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. ஆனால் அவர் அந்த பகுதியில் மாமூல் வாங்குறதுல மிகப்பெரிய மன்னன், எல்லாரையும் அடிச்சு மிரட்டி மாமூல் வாங்கி கொளுத்து இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் பாலாஜி அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் இவங்களுக்கு பயங்கரமான கெட்ட பேர் இருக்கு. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளரை, ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறவரை மிரட்டி இருக்கிறார் சப் இன்ஸ்பெக்டர் செல்வம். இப்போ எப்படி போகுது பாருங்க. இதுதான் திராவிட மாடல் அரசினுடைய நியாயமா? காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரா? உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குதா இல்லையா முதலமைச்சருக்கு? சொல்லுங்க பாப்பா. 2 பேரை வெட்டி இருக்காங்க. வெட்டினவன் 2 பேரும் கள்ளச்சாராயம் விற்கிறவன். தைப்பூசத்தன்னைக்கு நடு ரோட்ல வச்சு சாராயம் வித்திருக்கான். அவன் சொல்லியிருக்கான், போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. சொல்லு பாப்போம், போய் சொல்லு. ஏய், இது திமுக ஆட்சிடா, திமுக ஆட்சினாவே சாராயம் தாண்டா, போடா போய் கம்ப்ளைண்ட் கொடுறா அப்படின்னு சொல்லி பாஸ்கரை நேரடியாக மிரட்டி இருக்கார்கள். வீட்டில் போய் கல்லால் அடித்திருக்கிறார்கள். அதற்கான வீடியோ காணொளி ஆதாரம் இருக்கு. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் காளிதாசையும் இன்ஸ்பெக்டர் மிரட்டி இருக்கிறார், சப் இன்ஸ்பெக்டர் மிரட்டி இருக்கிறார். அதனால நாளைக்கு குற்றவாளிகளை கைது செய்ய சொல்லி மணிகண்டன் ஸ்வீட் ஸ்டாலுக்கு பக்கத்தில் நாளைக்கு சாலை மறியல் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நாளைக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? காவல்துறை என்பது அநியாயத்துக்கு துணை போகிற துறையா? காவல்துறை என்பது கள்ளச்சாராயம் விற்பவர்களை காப்பாற்றுகிற துறையா? நான் கேட்கிறேன். வாய்க்கிலேய பேசுறீங்களே, திமுக அரசு என்னென்ன பேச்சு பேசுது? அங்க எம்எல்ஏ இல்லையா? அங்க வந்து எம்பி இல்லையா? நான் கேட்கிறேன். நீங்கெல்லாம் தலையிட்டு நேர்மையின் பக்கம் காவல்துறை நிக்கணும் அப்படின்னு நீங்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? மாமூல் வாங்குறவர்கள் எல்லாம் காவல்துறையில வச்சு அவர்களை வந்து கொழுக்க வைக்கிறீங்களா நீங்க? நான் கேட்கிறேன். கள்ளச்சாராயத்தை பொது வெளியில விற்கிற 2 பேரை எப்படி வந்து விட்டு வச்சிருக்கு மாவட்ட நிர்வாகம்? திமுக நிர்வாகம் இதையெல்லாம் கண்டுகொள்ளாதா? அங்க வந்து திமுகவுக்கு மயிலாடுதுறையில மாவட்ட பொறுப்பாளர் இல்லையா? அந்த மணல் மேல வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரும் இல்லையா? நான் கேட்கிறேன். அப்போ திமுக அரசு என்றாலே அராஜக அரசு. திமுக ஐயா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை தன் கையில் வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய குற்றங்களை செய்கிறவர்களை சர்வ சாதாரணமாக தப்பிக்க விடுவது ஏற்றுக்கொள்ளவே முடியாததா இருக்கு. எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியல. அவர்கள் சாராய வியாபாரிகள். 2 தைப்பூசத்தன்னைக்கு பொது வெளியில் பெண்கள்லாம் பயப்படுகிற அளவுக்கு காரை போட்டுக்கிட்டு நடு ரோட்ல நின்று சாராயத்தை விற்றிருக்கிறார்கள். அந்த பகுதியில் போற பெண்களை ஆண்களை கூப்பிட்டு மிரட்டி அடித்திருக்கிறார்கள். அது என்னன்னு கேட்க போன பாஸ்கர் வீட்டில் கல்லை கொண்டு போய் கொட்டி வச்சுட்டு கல்லால் அடிச்சு வீட்டு கண்ணாடியெல்லாம் உடைச்சிருக்காங்க. அடுத்த நாள் காவல் நிலையத்துக்கு போன ஒருத்தரை எவ்வளவு துணிச்சல் இருந்தா காவல் நிலையத்துக்கு முன்னாடியே வெட்டி இருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்கு துப்பில்லாத காவல்துறை, அவர்களை விரட்டி பிடித்து சிறைப்படுத்துவதற்கு திறமை இல்லாத சப் இன்ஸ்பெக்டர் செல்வம், இன்ஸ்பெக்டர் பாலாஜி 2 பேரும் மக்கள் பிடித்து கொண்டு வந்து கொடுத்த குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டு பிடிச்சு கொண்டாந்து கொடுத்தவனை கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறார்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் நியாயமா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சமூக நீதியா? நல்லா யோசிங்க. இதை மக்கள் தான் சிந்திக்கணும். ஏன்னா 2026 தேர்தல் வருது.
தேர்தலில் கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு காசு கொடுத்து திரும்பவும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க டிஜிபி ஆபீஸ்ல வச்சு அடித்தாலும் அடி வாங்கியவனை தான் தண்டிப்பாங்க. காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சு வெட்டினாலும் எவன் வெட்டினானோ அவனை தப்பிக்க விட்டு வெட்டுப்பட்டவனை தான் தண்டிப்பாங்க. இதுதான் திராவிட மாடல். இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களும் வந்து உண்மையாகவே நம்முடைய மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நீங்கள் போராட வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.